லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். திமுக முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் மீது நில அபகரிப்பு புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2024 லோக்சபா தேர்தலின் போது முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் சென்னையை சேர்ந்த தொழிலதிபர் ராஜேஷ் சோமசுந்தரம் என்பவரை அணுகியுள்ளார். பரங்கிமலையில் ராஜேஷுக்கு சொந்தமான 5500 சதுரடி நிலத்தை தேர்தல் அலுவலகம் அமைப்பதற்காக 6 மாதம் குத்தகைக்கு எடுத்துள்ளார். ஆனால் குத்தகை காலம் முடிந்தும் இடத்தை காலி செய்து தரவில்லை. 2 ஆண்டுகளாக வாடகையும் தரவில்லை. அன்பரசன் சார்பாக குத்தகை ஒப்பந்தம் செய்தவர்களை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அவர்கள் போலியாக முகவரி கொடுத்து ஏமாற்றியதும் தெரியவந்தது. கடந்த மாதம் தாமு அன்பரசனிடம் நிலத்தை திருப்பி தருமாறு ராஜேஷ் கேட்டுள்ளார். ஆனால் அந்த நிலத்தை தமக்கு விற்குமாறு அன்பரசன் கேட்டுள்ளார். விருப்பம் இல்லை என ராஜேஷ் கூறிய பிறகும் நிலம் ஒப்படைக்கப்படவில்லை. இது தொடர்பாக முதல்வரின் தனிப்பிரிவில் ராஜேஷ் சோமசுந்தரம் புகார் அளித்தார். பரங்கிமலை போலீசார் விசாரணை நடத்தினர். குற்றச்சாட்டில் முகாந்திரம் இருப்பது தெரியவந்த நிலையில் திமுக முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஏற்கனவே திமுக முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, வேலு, சிவசங்கர் ஆகியோர் மோசடி, ஊழல் வழக்குகளில் விசாரணை வலயத்தில் உள்ள நிலையில் தற்போது தாமு அன்பரசன் நில அபகரிப்பு புகாரில் சிக்கியுள்ளார்.